கிஃப்டா கொடுத்த சேலை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான். அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்தானா? அத திருப்பி கேக்குறாங்க கொடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான சேலை, நான் கொடுக்க மாட்டேன். அட இது மாதிரி உனக்கு அரடஞ்சு வாங்கி தர வச்சுக்க. ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பிடிக்காம கொடுக்க மாட்டேன். போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. ஆமா. ஏங்க உங்களுக்கு பொண்ணு பாக்குறாங்க, அதுக்கு 15 அழகான பொண்ணுங்க வராங்க, அதுல நானும் ஒருத்தி. இப்ப நீங்க யார வேணும்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும் புள்ள, அழகான பொண்ணுங்கன்னு வேற சொல்ற, ஆனா அதுல நீ எப்படி வந்த? சொல்லு. அவி கிட்ட வரல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கொழுந்தியாவும் கோழி பிரியாணியும். உங்களுக்கு பிடிக்காதது? மனைவியும் மாமியாரும். சேரக்கூடாதது? நீயும் உங்க அம்மாவும். சேர்ந்தே இருப்பது? நீயும் நானும். பிரிக்க கூடாதது? என்னையும் என் நண்பர்களையும். பிரிக்க முடியாதது? உன்னையும் தீயையும். மனைவியிடம் சொல்லக்கூடாதது? இது தப்புமா? கணவனிடம் சொல்லக்கூடாதது? இன்னைக்கு உப்புமா? இன்னைக்கு உப்புமா தான் செஞ்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன ஆளை விடுமா, நான் போயிடுறேன் வெளியே. சூரியன் எல்லாமே வாழ முடியாது, சூரியனோடையும் வாழ முடியாது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். பொண்டாட்டி இல்லாமே வாழ முடியாது, பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது. நான் இப்பதான் குடி வந்தேன் இந்த ஏரியாவுக்கு புதுசு. கூப்பிட முடியாது. பேர் தெரியலன்னா கூப்பிட முடியாதாம்மா. என் பேர் வந்து என்ன பேரு? ஏங்க இந்த லவ் மேரேஜுக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு என்ன வித்தியாசம்? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ். மம்மி மிதிச்சு டாடி உதைச்சு கல்யாணம் பண்ணா அதான் லவ் மேரேஜ். இப்ப ஆப்ஷன் ஏ 50 லட்சம் பணம், ஆப்ஷன் பி உங்க பொண்டாட்டி நான், ஆப்ஷன் சி உங்க அம்மா உங்களை பெத்தவங்க, ஆப்ஷன் டி உங்க ஃப்ரெண்டு உயிர் தோழல். 4 பேர் இருக்கிறோம். 4 பேர்ல நீங்க ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? இது ஒரு பெரிய கொஸ்டினா? எவ்வளவு பெரிய கொஸ்டின். அம்மாவா, பொண்டாட்டியா, ஃப்ரெண்டா? 50 லட்ச ரூபா காசு சூஸ் பண்ணிட்டு பேக்க தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க அப்ப நாங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஏது நீங்க இந்த காசுக்கு தானே என்னை போட்டு பாடாப்படுத்துறிய? வேலைக்கு போ கடனை கட்டு, வேலைக்கு போனேன். நான் வீட்டுக்கு போறேனோ இல்லையோ, காசுக்கு பங்கு கேட்க எனக்கு முன்னாடி நீங்க அங்கே வந்துருவீங்க தெரியுமா? அப்படி ஆளுங்க நீங்க எல்லாம். எனக்குன்னா காசுனா, எனக்கு புருஷனா காசான்னு கேட்டா என் புருஷனை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என் மேல சத்தியம் பண்ணி சொல்றீ? அடிப்பொடி. ஏங்க வாங்க சாப்பிடலாம். ஆமாம்ல, பசிக்குது. என்ன செஞ்சு வச்சிருக்க? சாப்பாடு, குழம்பு, பொரியல், ரசங்க. ஏம்பல அந்த தயிர் ஊறுகாய் இல்லையா? என்னது? உங்களுக்காக காலையில ஏந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு பொரியல் செஞ்சு ரசமும் வச்சிருக்கேன். இது பத்தாதுன்னு உங்களுக்கு தயிர் ஊறுகாய் வேற வேணுமோ? எதுக்கு நான் உங்களுக்கு சமைக்கணும், உங்களுக்கு சாப்பாடு போடணும்? ஏம்பல பீரோ நிறைய புடவை எடுத்து வச்சிருக்க, அது பத்தாதுன்னு தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள்னு சேலை எடுத்து கொடுன்னு கேட்குற. நானும் எடுத்து கொடுக்குறேன். ஆனால் நீ வருஷம் ஃபுல்லாக அந்த நைட்டோட தான் சுற்றிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு நான் புடவை எடுத்து கொடுக்கணும்? உன்னை வச்சு எதுக்கு நான் வாழணும்? ஏங்க தயிர் ஊறுகாய் மட்டும் போதுமாங்க, இல்ல 2 முட்டை வாங்கிட்டு வந்து ஆம்லேட் போட்டு தட்டுமாங்க? பாரு முன்ன போ, முட்டை வேணும் போ சீக்கிரம். சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன், சாம்பார் வைக்க, ரசம் வைக்கவா? நீ வையிடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்ப தான் உங்களுக்கு குசும்பு, வேங்க. அப்படியே சமைச்சிட்டாலும் எப்படி எங்கிட்ட பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற. எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிருப்போம். ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுப்ல. எப்படியாவது கடவுளோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்கணுங்க. எதுக்கு? அப்பதான் அவர் நம்ம வாழ்க்கையில கேம் விளையாடாத அவர் பாட்டுக்கு கேம் விளையாண்டுட்டு இருப்பாருங்க. பிரிக்க முடியாதது என்னவோ பொய்யையும் புருஷனையும், பிரிய கூடாதது குடும்பத்தையும் குழந்தைகளையும், சேர்ந்தே இருப்பது சரக்கும் ஃப்ரெண்ட்ஸும், சேராதிருப்பது சொந்தமும் பந்தமும். சொல்லக்கூடாதது இன்னைக்கு மட்டும் குடிங்க, சொல்லக்கூடியது இன்னைக்காவது குடிக்காம வாங்க. பார்க்க கூடாதது ஒயின் ஷாப்ப பார்த்து ரசிப்பது, குழந்தையோட சிரிப்ப. நாடகம் என்பது இனிமே குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது. பொய்க்கு நீங்க, உண்மைக்கு, நான், அடிக்கு நான், வலிக்கு, நீ. அம்மா தாயே